இனியாவை பார்க்குறதுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பாவமாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது இனியா கிட்ட ஆகாஷ் வந்து உன்னோட எக்ஸ் தானே அப்படின்னு நிதிஷ் வந்து கேட்ட உடனே இனியாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே முழிக்கிறாங்க, ஒரு மாதிரி பயப்படுறாங்க. ஓகே ஓகே, அதனால ஒன்றும் இல்லை, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து இனியாவை அனுப்பி வச்சிடுறாரு நிதிஷ். ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பயந்துகிட்டே வந்து படுக்கிறாங்க. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நீ தூங்கு, எதுக்காகவோ என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? வந்து இல்லை, நான் சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருந்தேன். சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ படுத்து தூங்குன்னு சொல்லிவிட்டு இனியா வந்து தூங்கிட்டாங்க. இப்போ வந்து நிதிஷ் வந்து நான் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வராரு. வந்த உடனே ஒரு மாதிரி இனியா கிட்டே வந்து உட்காந்துட்டு இனியா அப்படின்னு கூப்பிடுறாரு. இனியா பயந்து போய் எந்திரிச்சு உட்காடுறாங்க. அவன்லாம் ஒரு ஆளா, சும்மா தான் இனியா வந்தேன், படு படு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சேரில் உட்காந்துட்டு அந்த அந்த போதையிலே அப்படி உட்காந்துருக்காரு. இனியாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இனியா அதோட பயந்துட்டே படுத்துடுறாங்க. இந்த பக்கம் பாக்யா ஒரு கனவு கண்டுறாங்க. அம்மா நீ எங்கே இருக்க அப்படின்னு ஒரு டார்க் ரூமில் வந்து இனியா அழுகிற மாதிரி. ஸோ டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறாங்க. இனியாவுக்கு எதுவும் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு மாதிரி பயப்படுறாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் இனியா வரதுக்கு முன்னாடியே நிதிஷ் வந்து சுதாகர்கிட்டையும் அவங்க ஒய்ஃப்கிட்டையும் எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. சொன்னோன்னே வந்து ரொம்பவே குதிக்கிறாங்க இனியாவோட மாமியார். நல்ல பொண்ணாக இருப்பான்னு நினச்சா இவனை இவ்வளோ கேவலமாக இருக்கா, எனக்கு ரொம்ப எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இனியா வந்து காலையில் வராங்க, வந்து உட்காடுறாங்க காஃபி குடிக்கிறதுக்கு. அப்போ அந்த இடத்துல உட்காந்துருந்த நிதிஷ் எந்திரிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் சுதாகர் எதுவும் பேசலை, அதே மாதிரி இனியாவோட மாமியார் எதுவும் பேசலை. ஏங்க என் தங்கச்சி ஹஸ்பண்ட்டை பிஸ்னஸ் விஷயமா பேசணுமே அப்படின்னு கண்ணை காட்டுறாங்க. அவங்களும் எந்திரிச்சு போயிடுறாங்க. ஸோ எல்லோரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, யாரும் எதுவுமே பேசலையே அப்படின்னு இனியா ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ கால் பண்ணுறாங்க. பாக்யா வந்து இனியா கால் பண்ணுறாங்க. எப்படி இருக்க இனியா அப்படின்றா. ரொம்ப நல்லா இருக்கேம்மா அப்படின்றாங்க இனியா. அப்படியா, என்னம்மா திடீர்னு ஃபோன் அப்படின்னா, அப்பா ஏதாவது சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க இனியா. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னோடனே, சரி இனியா சும்மா தான் ஃபோன் பண்ணேன், உன் ஞாபகமாக இருந்துச்சு அப்படின்னு ஃபோனை வந்து ஒரு பக்கம் வச்சாச்சு. ஸோ அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பக்கம் ஹோட்டலுக்கு வந்து இனியா நம்ம பாக்யாவும் அதே மாதிரி செல்வி 2 பேரும் ஹோட்டல் அந்த மாதிரி வேலைகள்லாம் கவனிச்சிட்ருக்காங்க. ஸோ அடுத்ததாக திரும்பவுமே சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு. வந்த உடனே இனியா வந்து உட்காடுறாங்க. அப்போ யாருமே வந்து பேசலை. ஆனால் இனியாவோட மாமியார் நல்லா பிடிச்சி வாங்கி விட்றாங்க. எதுக்காக அவங்க வீட்டில் வந்து நாங்கள் பொண்ணு எடுத்தோம், நீ நல்ல கேரக்டராக இருப்ப அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பொண்ணு எடுத்தோம். இல்லை அவ்வளோ நகை போடுங்க, இவ்வளோ பணம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏதாவது கேட்டோமா? எதுவுமே கேட்கல. ஆனால் நீ இப்படி ஒரு ஆளாக இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னோடனே, என்ன தான் பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் கேளுங்க அப்படின்னு உடனே இன்னுமே நல்லா பிடிச்சி திட்டி விடுறாங்க. ஸோ வந்து இனியா கரெக்டாக சாப்பிட்றதுக்கு அந்த சாப்பாடை வந்து பவுல் எடுக்க போகிறாங்க, டக்குன்னு தள்ளி வைக்கிறாங்க இனியாவோட மாமியார். ஸோ இனியா ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே நம்ம கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோட இனியாவோட அந்த இது முடிஞ்சுது. அடுத்ததாக பாக்யா அவங்க ஹோட்டலில் வந்து ஆட்களே வரல. அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி வராங்க. இந்த பக்லாவாலாம் வந்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செஞ்சு கொடுங்க உங்கள் ஹோட்டலுங்கிற மாதிரி கஸ்டமர் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ்வலாக நார்மலாக அப்படி தான் போயிட்டுருக்கு. பட் இனியா பெரிய ப்ராப்ளமில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அப்கமிங்கில் நிதிஷோட எல்லா பிஹேவியருமே வந்து இனியாவுக்கு தெரிய போகுது. ஸோ இனியா வந்து பெரிய கும்பிடு போட்டுட்டு பாக்யா வீட்டுக்கே போயிடுவாங்க. ஸோ பாக்யா வந்து வா இனியாவை நான் பார்த்துக்கிறேன், அப்படி கஷ்டப்பட்டு நீ இங்கே இருக்கணும்னு எந்த அவசியமுமே இல்லை அப்படின்னு. ஆனால் ஈஸ்வரி வந்து அப்போ கூட தான் பண்ணது தப்பு அப்படிங்கிறத ஒத்துக்காது. நீ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேயே இரு அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நம்ம ஆகாஷ் வந்து சூப்பராக படித்து ஐஏஎஸ் கலெக்டர் ஆயிடுவார். ஸோ அப்கமிங்கில் வந்து ஆகாஷும் இனியாவுமே ஒன்று சேர்கிறதுக்குமே அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. டைரக்டர் வந்து எப்படி இந்த சீரியலை அடுத்து கொண்டு போகிறான்னு தெரியல. பட் சீரியலை முடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.